உங்க அண்ணி எத்தனை வருஷமா 32 வயசுலயே இருப்பாங்கன்னு கேக்குறா அண்ணி அவ. இதனாலதான் அவ ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட்டு இருக்கேன் அண்ணி. இன்பா, சொல்லுங்க அண்ணி. நீ அவள நல்ல வெறுப்பேத்து. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லி வெறுப்பேத்து. அதுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். 2 பேரும் சேர்ந்து அவள நல்லா வெறுப்பேத்தலாம். என்ன பார்த்து ஆண்டிங்கிறாள் அவ. மரியாதையா அங்கேயே நில்லு. கிட்ட வந்த நடக்கிறதே வேற சொல்லிட்டு. ஏய் நிறுத்துடா. ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட விருப்பம். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது என்னோட விருப்பம். என் பெத்தவங்களோட விருப்பம், என் அண்ணன் விருப்பம், என் வீட்டுல இருக்கிற எல்லாரோட விருப்பம். அதனால்தான் என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இங்க பாரு டாய் ஊயின்னு உன்னோட இந்த மிரட்டல் உருட்டலுக்கு எல்லாம் பயந்து ஒரு ஆனந்தி இருந்தா பாரு, உன் கண்ணு முன்னாடி ஐயோ அப்படின்னு நடுங்கிக்கிட்டு ஒரு ஆனந்தி இருந்தா பாரு, அவ கிடையாதுடா. நான் இப்போ உன் பொண்டாட்டி கிடையாதுடா. நீ கட்டின தாலிய கழட்டி உன் மூஞ்சில நான் என்னைக்கு விட்டெறிஞ்சனோ, எப்ப கோர்ட்ல எனக்கு விவாகரத்து கொடுத்தாங்களோ அதோட என்னோட வாழ்க்கையில நீ வேற நான் வேற. இதுக்கப்புறம் இது என்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கைய நான் எப்படி வேணாலும் அமைச்சுப்பேன்டா. இன்னொரு தடவை வந்து என்ன பழைய மாதிரி மிரட்டி பேசுறதோ, இல்ல பழைய மாதிரி இந்த மரியாதை இல்லாம பேசுறதோ, இல்ல என்னோட புது வாழ்க்கைய ஏதாவது குளறுபடி பண்ணலான்னு முயற்சி பண்ண பொண்ணுடுவன் பாத்துக்கோ. என்னடி சொன்ன? ஏய் பொண்ணு. ஹலோ செல்வி அண்ணி. சொல்லு இன்பா. இல்ல மாமா இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏண்டி ஏன்னா உனக்கு இதே வேலையா போச்சா? அண்ணி நீங்க தானே சொன்னீங்க அந்த ஆனந்திய கடுப்பேத்துறதுக்காக நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி.